அடுத்ததாக தொடர்ந்து திமுகவிலிருந்து திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ராஜீவ்காந்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படக்கூடிய அந்த விமர்சனங்கள் அப்படின்றது, அதாவது இன்னும் குற்றத்திலிருந்து அவர் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை, ஜாமீன் தான் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்திற்கு மேலாக யார் சிறையில் இருந்தாலும் நீதிமன்றம் தரப்பில் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமோ அதுதான் எடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழமை நீதிமன்றங்களில் ஏறத்தாழ ஒரு 50க்கும் மேற்பட்ட முறைகளில் அவருக்கான ஜாமீன் மறுக்கப்பட்டு இப்போது உச்சநீதிமன்றம் போய் வாங்கியிருக்காங்க. இதில் கொண்டாடப்படுவதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு அவர்கள் தரப்பில இருந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கங்க. எங்களை பொறுத்தளவு இந்த தீர்ப்பு என்பது சட்டத்தின்படி சட்டத்தின்பால் உச்சநீதிமன்றத்தால் ஒன்றிய அரசு மற்றும் அதனுடைய ஏஜென்சி அமைப்பான இடி போன்றவர்கள் தலையில் கொட்டு வாங்கி அவர்களுடைய நிதி பரிமாண அமைப்பு, அதாவது இந்த இடி போன்ற ஏஜென்சிகளுடைய நிதி பரிமாணத்துக்கு அமலப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. ஏனென்றால் நீங்க சொன்னீங்க 50க்கும் மேற்பட்ட முறை என்று. ஒரு சட்டத்தின் முன்பு சம வாய்ப்பு என்பது சாதாரண குடிமக்களுக்கும் அமைச்சருக்கு பொருந்தும். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தனக்கு இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் கீழமை நீதிமன்றத்தில் சட்டப்படி அணுகினார். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் தாங்கள் ஒன்றிய அரசை சேர்ந்தவர்கள், நாங்கள் இது முக்கியமான வழக்கு என்று கீழமை நீதிமன்றங்கள் கூட பயத்தின் அடிப்படையிலேயே நீதிமன்றங்களில் தீர்ப்பளிக்கப்பட்டதாகவே நாங்கள் நம்பினோம். ஆனால் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சட்டத்தின்படி ஒருவரை இத்தனை நாள் பிணையில் வைத்திருக்க முடியாது, அவர் தவறு செய்தாரா இல்லையா என்பதை நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் சொல்லட்டும், அதை ட்ரையல்ங்கிற முறையிலே வாதங்கள் பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டு சொல்லட்டும். ஆனால் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இத்தனை நாள் சிறையில் வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற கடந்த கால தீர்ப்புகள் உங்களுக்கு தெரியும். கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே பெருமதியாக டெல்லியுடைய முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் போன்றவர்களும், மணிஷ் சிசோடியா போன்றவர்களும், மரியாதைக்குரிய கவிதா போன்றவர்கள்லாம் பல்வேறு வழக்குகளில் இதே ஒரு கருத்துரைத்தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கியது. அப்படித்தான் பல்வேறு எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் என்கிற கோணத்திற்கும் என்கிற நிலைக்கும் இந்த உச்சநீதிமன்றம் வந்திருக்கிறது. ஏனென்றால் இடி போன்ற நிறுவனங்கள் அந்நிய செலாவணி பண மோசடி என்ற வழக்குகளில் கூட தலையிடுவதற்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா என்கிற வாதத்தை கூட நாங்கள் வைத்திருக்கிறோம். இன்னொன்னு சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தியது. உங்களுக்கு தெரியும், இடி போன்ற நிறுவனங்கள் கைது செய்ய அதிகாரம் இருக்கா என்று நாங்கள் கேட்ட கேள்வியை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அது விசாரணைக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு இன்னும் கொஞ்ச நாள் தீர்ப்புலாம் வரப்போகிறது. நாங்கள் இந்தியாவின் அரசியல் சட்டத்தையும் இந்தியாவுடைய தண்டனை சட்டத்தையும் பாஜக தன் காலில் போட்டு மிதித்திருக்கிறது என்பதை கடந்த காலத்தில் நிறுவனம் செய்திருக்கிறோம். இப்போது நிறுவனமாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது தாமதமாக வழங்கப்பட்டால் கூட எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்த்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறோம். சமூக ஜனநாயகத்தில் ஜனநாயக இயக்கங்களுக்கு நீதிமன்றங்கள் எப்போதும் துணை நிற்கும் என்பதற்கு சாட்சியாகத்தான் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் தங்கள் புனிதமானவர்கள் என்பதை போல் எதிர்கட்சிகளை எல்லாம் பொய்க்குற்றச்சாட்டு ஆக்கி அவர்களை கைது செய்கிற கைது நடவடிக்கைகளை என்ன சொல்ல போனால் தங்களுடைய ஏவல் துறையாக இடி போன்ற நிறுவனங்களை பயன்படுத்தினார்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலப்படுகிறது.